ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துங்க. நல்ல காரசாரமாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிமேடு தான். மிளகாத்தூள், தூள் உப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக கலந்து. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். பசங்க சாப்பிடுவாங்கன்றதால மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் ரெடிமேடு. சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே கிடைக்கிது. அப்படியே வாங்கியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ரெடிமேடை வாங்கி நம்ம எண்ணெயில் பொரித்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயில் பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து காஞ்ச பிறக்க போடுங்க. நல்லா காயணும் எண்ணெய். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், இப்போது வந்து தீயை வந்து குறைவா வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்ந்தால் போதும். அப்படியே எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துருங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க. திரும்பவும் ஒன்று ஒன்றா சேருங்க. மேலே எண்ணெய் அடிக்கப்பட்டு பார்த்துது. எல்லாமே நல்லா பொரிஞ்சு விடும். அப்படி அள்ளிடுங்க. எண்ணெய் நல்லா வடிய வச்சுட்டு எடுங்க. இன்னொரு பேட்சும் போட்டிருக்கேன். ஒரே டைம் நிறைய கொட்டிட்டா நல்லா பொரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துருங்க. மசாலா பாருங்கள், சத்தம் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சிப்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படியும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா இப்படியே கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கார மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தூள் உப்பு, இதில் ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது கொஞ்சம், அதனால் லைட்டாக நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரெடிமேடு தான், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.